நீங்கள் ஒருபோதும் உண்மையில் எண்ணியதுண்டா கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று? அல்லது அது தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த ஒரு நம்பிக்கையா? இந்த மாணிகவாசகரின் உண்மை கதை உங்கள் மனதை மாற்றிவிடலாம். சிவத்தை பற்றி அறிந்த அனைவருக்கும் மாணிகவாசகர் என்ற பெயர் தெரியும். அதேபோல் மாணிகவாசகர் என்றாலே திருவாசகம் தானே. அவர் பெயர் எங்கு ஒலித்தாலும் திருவாசகத்தின் இனிய ஒலியும் அதனுடன் வரும். அவர் ஒருபோதும் சாதாரண மாந்தர் அல்ல. அவரின் வாழ்க்கை தெய்வீகத்திற்கே சமமானது. மதுரை அரசரின் முதன்மை மந்திரியாக இருந்தாலும் அவரின் உள்ளம் சிவனை தேடியது. அந்த தேடல் அவரை திருப்பெருந்துறை என்ற புனித நிலத்திற்கு கொண்டு சென்றது. அங்கே அவருக்கு சிவன் நேரில் காட்சியளித்தார். மாணிகவாசகர் அறிவும் கூர்மையாகவும் புத்திசாலித்தனமுடைய பாண்டிய அரசு மந்திரியாக இருந்து விளங்கினார். ஒரு நாள் அரசர் அவரை ராஜ கருவூலத்துடன் சிறந்த போர் குதிரைகளை வாங்க அனுப்பினார். ஆனால் விதி வேறு திட்டங்களை வைத்திருந்தது. பயணத்தில் அவர் ஒரு அதிசயமான கிராமத்தை அடைந்தார். அதுவே திருப்பெருந்துறை. அங்கு ஒரு பிரகாசமான முனிவரை சந்தித்தார். அவர்கள் கண்கள் சந்திக்கும் போது ஒரு வியப்பான ஆற்றல் அவரது உடல் முழுவதும் பரவியது. முனிவர் கேட்டார், நீ உண்மையில் தேடுவது என்ன? போர் குதிரைகளை வாங்க வந்திருந்தாலும் மாணிகவாசகரின் உள்ளம் ஒரு வேறு பதிலை சொல்லியது. உண்மை. அந்த முனிவர் வேறு யாருமல்ல, உடல் மேல் பசுமை தங்கும் பரமசிவனே.